வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் குறைந்த காலத்தில் சான்றிதழ் பெறுவதற்கான நடவடிக்கையை புதுவை அரசு மேற்கொள்ள வேண்டும். காங்கிரஸ் எம்எல்ஏ ரமேஷ் பரம்பத் வலியுறுத்தல். புதுவையில் போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து புதுச்சேரி நபர்கள் ரூபாய் 24 லட்சம் இழந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி சடலம் போல வேடம் அணிந்து ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணி நீக்கப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இனி விரிவான செய்திகள். பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் அலுவலகம் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அச்செய்திக்குறிப்பில் பாராளுமன்ற விதி எண் 377 படி நோட்டீஸ் புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்களால் மக்களவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அவையில் வைத்திலிங்கம் கூறுகையில், தற்போதைய நிலையில் புதுச்சேரிக்கு என தனி தேர்வு வாரியம் இல்லாத சூழலில் குரூப் ஏ, குரூப் பி பதவிகள் அனைத்தும் மத்திய தேர்வாணையத்தின் மூலமாக அகில இந்திய அளவில் விளம்பரப்படுத்தப்பட்டு தேர்வு செய்யப்படுகின்றார்கள். இதனால் புதுவை மக்களின் வேலைவாய்ப்பு பறிக்கப்படுகின்றது. நிறைய பணியிடங்களில் பிராந்திய மொழி அறியாத அதிகாரிகள் பல்வேறு நிலைகளில் நியமிக்கப்படுகின்றார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் விதி எண் 315 படி அனைத்து மாநிலங்களிலும் தனி தேர்வாணையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் புதுச்சேரிக்கு என தனி தேர்வு ஆணையம் இல்லாத சூழ்நிலையில் மத்திய தேர்வாணையத்தின் மூலமாகத்தான் விரிவுரையாளர்களும் பள்ளி முதல்வர்களும் மருத்துவர்களும் நியமிக்கப்படுகிறார்கள். புதுச்சேரிக்கு என தனி தேர்வாணையம் இருக்கும் பட்சத்தில் பிராந்திய மொழி தெரிந்த அதிகாரிகளை நியமிக்க ஏதுவாக இருக்கும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் யூனியன் பிரதேசங்களில் தனி தேர்வாணையம் அமைக்க வழிவகை செய்யாவிட்டாலும் தலைநகர் டில்லியில் தனி துணை தேர்வு வாரியம், அதாவது சபார்டினேட் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு என ஒரு தனி துணை தேர்வு வாரியம் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக அச்செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து புதுச்சேரி நபர் ரூபாய் 24 லட்சம் இழந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடியைச் சேர்ந்தவர் விக்னேஸ்வரன். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி விக்னேஸ்வரன் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக 24 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார். பின்னர் அதன் மூலம் பெறப்பட்ட லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகே போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல் முத்தியால்பேட்டை சென்னையாபுரத்தைச் சேர்ந்த மனோஜ் 3,88,163, நெடுங்காட்டைச் சேர்ந்த 1,359,, தட்டாஞ்சாவடியைச் சேர்ந்த சங்கீதா 71,951, சின்ன வாய்க்கால் தெருவைச் சேர்ந்த விமலா 35,000, அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த சிவசங்கர் 35,700, புதுச்சேரியைச் சேர்ந்த நிவேதிதா 22,200, பூரணாங்குப்பத்தைச் சேர்ந்த சீனிவாசன் 15,000, வைத்திக்குப்பத்தை சேர்ந்த வெங்கட சுப்பலட்சுமி 19,134, நெல்லித்தோப்பைச் சேர்ந்த தமிழரசன் 40,000, புதுச்சேரியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் 3,000 என 11 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 31,30,507 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி சடலம் போல வேடம் அணிந்து ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணி நீக்கப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு பணி அமர்த்தப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தேர்தல் துறை மூலம் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனையடுத்து அவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்தார். ஆனால் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இதனையடுத்து அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் அண்ணா சாலை அருகே ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமையில் பணி நீக்கப்பட்ட ஊழியர்கள் சடலம் போல வேடம் அணிந்து முக்காடு போட்டு ஒப்பாரி வைத்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
வில்லியனூர் பகுதியில் போக்குவரத்து துறை ஆணையர் சிவக்குமார் முன்னிலையில் போக்குவரத்து அமலாக்கப் படையினர் திடீரென வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை அடுத்த வில்லியனூர் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை ஆரியபாளையம் அருகே புதுச்சேரி போக்குவரத்து துறை ஆணையர் சிவக்குமார் தலைமையில் போக்குவரத்து அமலாக்கப் படையினர் திடீரென வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் விபத்துகளை தடுப்பதற்கு போக்குவரத்து காவல்துறை மட்டுமல்லாமல் போக்குவரத்து துறையும் இணைந்து செயல்படுகிறது. அதன் அடிப்படையில் குறிப்பாக கனரக வாகனங்கள், பேருந்துகள் மற்றும் இருசக்கர வாகனங்களை நிறுத்தி ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகனத்திற்கு தகுந்த ஆவணங்கள் உள்ளதா எனவும், வாகனங்களில் அதிக அளவில் சத்தம் கேட்கின்ற ஒலிப்பான் பொருத்தப்பட்டுள்ளதா என போக்குவரத்து துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். ஏனாம் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் டெல்லியில் நீர்வளத்துறை அதிகாரிகள் உட்பட பல்வேறு துறை அதிகாரிகளை சந்தித்து வலியுறுத்தினார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து மத்திய அரசின் அதிகாரிகளை சந்திக்க புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் டெல்லியில் முகாமிட்டுள்ளார். டெல்லியில் வெள்ள மேலாண்மை, போக்குவரத்து மேம்பாட்டு பணிகள் மற்றும் மத்திய நீர்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசு துறைகளை சார்ந்த உயர் அதிகாரிகளை சந்தித்து மல்லாடி கிருஷ்ணாராவ் ஏனாமின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டார். மேலும் ஏனாமில் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் குறித்து அதிகாரிகளிடம் மனு அளித்து நடவடிக்கை எடுக்குமாறு அப்போது அவர் வலியுறுத்தினார். புதுவை போக்குவரத்து துறையின் PY01DE என்ற வரிசையில் உள்ள ஃபேன்சி எண்களை ஏலம் விடப் போவதாக புதுச்சேரி போக்குவரத்து துறை செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து துறையின் PY01DE என்ற வரிசையில் உள்ள எண்களை https://parivahan.gov.in/fancy என்ற இணையதளத்தில் 2/4/2025 காலை 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரை ஏலம் விட இருக்கிறது என்றும், இந்த ஏலத்தில் பங்கு பெறுவதற்கு தேவையான பெயர், யூசர் நேம் மற்றும் கடவுச்சொல்லை அதாவது பாஸ்வேர்டு https://parivahan.gov.in/fancy என்ற இணையதளத்தில் நியூ பப்ளிக் யூசர் கிளிக் செய்வதன் மூலமாக 26/3/2025 முதல் 1/4/2025 வரை பதிவு செய்து கொள்ளலாம் என்றும், இவ்வாறு பதிவு செய்தவர்கள் மட்டுமே 2/4/2025 காலை 11 மணி முதல் மாலை 4:30 வரை ஏலத்தில் பங்கு பெறலாம் என்றும், இந்த ஆக்ஷன் முறையில் பங்கு பெற விரும்பும் பொதுமக்கள் அதற்கான வழிமுறைகள் மற்றும் ஏல நிபந்தனைகளை 26/3/2025 முதல் https://transport.py.gov.in என்ற இணையதள முகவரியில் பார்த்தும் மற்றும் பதிவிறக்கமும் செய்து கொள்ளலாம். விண்ணப்பத் தொகையின் விவரம், EMDயின் விவரம் என ஏல நிபந்தனைகள் குறித்த விவரங்கள் மற்றும் இது சம்பந்தமான இதர விவரங்கள் போக்குவரத்து துறை அலுவலகத்தின் தொலைபேசி எண் 0412280170 எக்ஸ்டென்ஷன் 236 மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட எண் முன்பதிவு செய்யப்பட்ட வாகனம் அந்த எண்ணை முன்பதிவு செய்த நாளிலிருந்து 90 நாட்களுக்குள் பதிவு செய்ய தவறினால் அத்தகைய முன்பதிவு செயல் இழந்துவிடும் மற்றும் அவருக்கு ஒதுக்கப்பட்ட எண் அவரது உரிமையை இழந்துவிடும். இந்த ஏலத்தில் கலந்து கொண்டு இந்த ஏலம் சம்பந்தப்பட்ட பண பரிவர்த்தனை அனைத்தும் ஆன்லைன் பேமெண்ட் மூலம் இணையதளம் வாயிலாக மட்டுமே பெறப்படும் என்றும், நேரிலோ மற்றும் காசோலையாகவோ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அச்செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கணுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கணுவாப்பேட்டை புதுநகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ மயான கொள்ளை விழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் மூலவருக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு வந்தன. தொடர்ந்து நேற்று நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயான கொள்ளையில் பொதுமக்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த காய்கறிகள், பழங்கள் மற்றும் சில்லறை நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள் ஆகியவற்றை கொள்ளையிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், கோயில் நிர்வாகத்தினர், துணைத் தலைவர் தேசிங்கு, ஆலய நிர்வாகிகள் மோகன்தாஸ், ஆனந்த், முரளி, நரேந்திரன், சுப்புராயலு, ராஜு, பாண்டியன் உட்பட ஆலய நிர்வாகத்தினர், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
சிறப்பான செயல்திறனுக்காக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகத்தால் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை வெளியிட்டுள்ள பத்திரிகை அறிக்கையில் 2024 டிசம்பர் 7 முதல் 2025 மார்ச் 17 வரை நடைபெற்ற 100 நாட்கள் தீவிர காசநோய் முகாமில் சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தியதற்காக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகத்தால் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது என்றும், காசநோய் பாதிப்பு அதிகம் உள்ள குழுக்களில் அதிக எண்ணிக்கையிலான நபர்களை அதிக அளவிலான NAAT மரபணு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதை மையமாக கொண்டு புதுச்சேரி தேசிய மட்டத்தில் தலைசிறந்த செயல்திறனை கண்டது. முகாமின் காலப்பகுதியில் மொத்தமாக 3.81 லட்சம் காசநோய்க்கு அதிக வாய்ப்புள்ள அனைவரும் பரிசோதிக்கப்பட்டனர். இதில் 14,956 பேருக்கு காசநோய் இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது. 14,532 மரபணு பரிசோதனைகள் அதாவது NAAT மற்றும் 25,348 எக்ஸ்ரே பரிசோதனைகள் வீட்டிற்கு அருகிலேயே எடுக்கப்பட்டது என்றும், இவற்றின் மூலம் 156 பேருக்கு காசநோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது எனவும், மேலும் அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை தொடங்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இந்த வெற்றிக்கு பின்னால் இருந்த அனைத்து மருத்துவ அலுவலர்கள், ஆய்வக நிபுணர்கள், இடம்நிலை பணியாளர்கள், சமூக சுகாதார ஊழியர்கள் மற்றும் தோழமை அமைப்புகளின் ஒத்துழைப்பிற்கும் அர்ப்பணிப்பிற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது என்றும், தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் NTEPயை முழுமையாக செயல்படுத்துவதில் புதுச்சேரி மாநிலம் தொடர்ந்து முனைப்புடன் பணியாற்றி காசநோய் இல்லா புதுச்சேரி மற்றும் காசநோய் இல்லா இந்தியா என்னும் இலக்கை நோக்கி உறுதியுடன் செயல்படுகிறது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக்கல்லூரியில் இலவச சட்ட உதவி மையத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் இரா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். புதுச்சேரி மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக்கல்லூரியில் இலவச சட்ட உதவி மையம் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் திரு M. தனசேகரன் அவர்கள் தலைமை உரை ஏற்று நிகழ்த்தினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி முதல்வர் திரு VSK வெங்கடாச்சலபதி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். இவ்விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளர் திரு K. நாராயணசாமி அவர்கள், பொருளாளர் திரு த. ராஜராஜன் அவர்கள், துணை செயலாளர் திரு சு. வேலாயுதம் அவர்கள் கலந்து கொண்டு இலவச சட்ட உதவி மையத்தின் சிறப்பை பற்றி எடுத்துரைத்தனர். நிறைவாக சட்டக்கல்லூரி முதல்வர் திரு A. வின்சென்ட் அற்புதம் அவர்கள் நன்றி உரை கூறினார். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு திரு இரா சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டு இலவச சட்ட உதவி மையத்தை திறந்து வைத்து, இலவச சட்ட உதவி ஒரு சமுதாய பொறுப்பு என்ற தலைப்பில் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினார். தனது உரையில் இலவச சட்ட உதவி நீதிமன்றங்களில் எவ்வாறு தொடங்கப்பட்டது என்பது குறித்தும், பிற்காலத்தில் சட்டக்கல்லூரிகளில் இலவச சட்ட உதவி மையங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன என்பது குறித்தும் விளக்கமாக எடுத்துரைத்தார். மேலும் இவ்விழாவில் புதுவை தலைமை நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் DV ஆனந்த் அவர்கள் மற்றும் புதுவை மாநில இலவச சட்ட உதவி மையம் செயல் அதிகாரி திருமிகு மாண்புமிகு மாவட்ட நீதிபதி GT அம்பிகா அவர்களும் கலந்து கொண்டு சட்ட உதவி மையத்தின் முக்கியத்துவம் மற்றும் அதன் நடைமுறை குறித்து விளக்கமாக மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்ப கோவிலுக்கு போனது சாமியை கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? கோனேரி குப்பம் அருள்மிகு ஸ்ரீ புத்துலாயி அம்மன் தேவஸ்தான பரிபாலன ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் கும்பம் படைத்தல் மற்றும் சாமி வீதி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கோனேரிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ புத்துலாயி அம்மன் தேவஸ்தான பரிபாலன ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 20ஆம் ஆண்டு மாசி மாத உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு கும்பம் படைத்தல் மற்றும் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பம் படையலிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு தலைவர் தாமோதரன், நிர்வாகிகள் முருகதாஸ், ராமன், விஜயன், பரமசிவம், விஸ்வநாதன், அமுது, சரவணன், சுந்தரமூர்த்தி, தண்டபாணி, லோகையன், பிரபாகரன் உட்பட அறங்காவலர் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் கோனேரிக்குப்பம் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். காரைக்கால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி வரும் 2026ஆம் ஆண்டில்தான் சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறும் என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காரைக்கால் மாவட்ட திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் சனீஸ்வர பகவான் தனி சன்னதியில் அருள்பாலித்து வருகிறார். இக்கோயிலில் 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சனிப்பெயர்ச்சி விழா மிக விமரிசையாக நடைபெறும். அதன்படி வரும் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறுவதாக தகவல் பரவி வருகிறது. இது தொடர்பாக கோயில் நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் சனிப்பெயர்ச்சி விழா தொடர்பாக பல்வேறு செய்திகள் வெளிவருகின்றன. குறிப்பாக 2025 மார்ச் 29ஆம் தேதி அன்று சனிப்பெயர்ச்சி நடைபெறும் என்ற தகவல் பரவி வருகிறது. திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் சனீஸ்வரர் கோயிலில் வாக்கிய பஞ்சாங்க முறையை பின்பற்றுகிறது. இந்த பாரம்பரிய கணிப்பு முறையின்படி 2026ஆம் ஆண்டிலேயே சனிப்பெயர்ச்சி நடைபெறும். எனவே வரும் 29ஆம் தேதி வழக்கமாக நடைபெறும் தினசரி பூஜைகள் மட்டுமே நடைபெறும் என்றும், சனிப்பெயர்ச்சி நடைபெறும் தேதி, நேரம் பின்னர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என அச்செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்ற நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாநில துணை பொதுச் செயலாளர் பாவாணன் கலந்து கொண்டு நோன்பு உரையாற்றினார். புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு பூமியான்பேட்டை ஜவஹர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தை கட்சியின் அரசியல் குழு மாநில துணை செயலாளர் முபாரக் தலைமை தாங்க இஸ்லாமிய ஜனநாயக பேரவை துணை செயலாளர் ஜமாலுதீன் வரவேற்புரை நிகழ்த்த நிர்வாகிகள் ஏகவல்லி, அன்பரசன், மணியரசு, திருமாறன், காளி, இன்பத்தமிழன், நெடுங்கோ, தமிழாளன், தீந்தமிழன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவாணன் நோன்பு உரையாற்ற சிபிஎம் பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள், தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் அமைப்பின் தலைவர் மங்கையர் செல்வன், மாநில செயலாளர் கபிலன், காங்கிரஸ் கட்சி முகமது ஹாசன், மனிதநேய மக்கள் கட்சி கிரேஷ்முக் தாவூத், எஸ்டிபிஐ பர்கத்துல்லா உள்ளிட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் இஸ்லாமிய அமைப்பினர் என அனைவரும் இதில் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து நோன்பு விரதம் முடிந்த பிறகு இஸ்லாமியர்களின் தொழுகையும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை நிர்வாகிகள் செய்திருந்தனர். பாலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. 26/3/2025 அன்று காலை பன்ருட்டி வட்டம் பாலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி ப. அன்னபூரணி தலைமையேற்று வரவேற்றார். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் இ. செல்வராஜ் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவி எஸ். இளமதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு பா. சாந்தகுமார், லயன் கா. இளங்கோவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஆசிரியர்களுக்கும் மார்ச் 2024ஆம் ஆண்டு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்கள் பெற்ற மாணவர்களுக்கும் விருது, சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். 10வது, 11வது, 12வது பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியளித்த ஆசிரியர்கள் ஆண்டு விழாவில் பாராட்டப்பட்டனர். உதவி தலைமை ஆசிரியர் சு. பழனிவேல் ஆண்டறிக்கை வாசித்தார். முதுகலை ஆசிரியர் சக்திவேல் நன்றி கூறினார். தமிழாசிரியர் அம்சவல்லி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். மாணவர்களின் கலை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை முதுகலை ஆசிரியர்கள் சித்ரா, மகாலட்சுமி, பரமேஸ்வரி, ஓவிய ஆசிரியர் முத்துக்குமரன், தேவசேனா, கனகராஜ், வெங்கடேசன், பூபதி உட்பட ஆசிரியர்கள் செய்திருந்தனர். மாணவர்களும் பெற்றோர்களும் திரளாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
முதன்மைச் செய்திகள். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் குறைந்த காலத்தில் சான்றிதழ் பெறுவதற்கான நடவடிக்கையை புதுவை அரசு மேற்கொள்ள வேண்டும். காங்கிரஸ் எம்எல்ஏ ரமேஷ் பரம்பத் வலியுறுத்தல். புதுவையில் போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து புதுச்சேரி நபர்கள் ரூபாய் 24 லட்சம் இழந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி சடலம் போல வேடம் அணிந்து ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணி நீக்கப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.